தாவேகாவில் இன்று இணைந்திருக்கக்கூடிய அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் பதவி வகிப்பார் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதே போல இது ஒரு புறம் இருக்கக்கூடிய மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலராகவும் அவர் நியமிக்கப்படுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அறிவிப்பும் மிக முக்கியமாக செங்கோட்டையனுக்கு வழங்கக்கூடிய பொறுப்புகளாக பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் 28 பேர் கொண்ட நிர்வாக குழு இருக்கிறது. இந்த நிர்வாக குழு தான் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகள், மாநில அளவில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதே போன்று நிர்வாக பொறுப்புகளுக்கு அறிவிக்கக்கூடிய பணிகள், அதே போன்று விஜய் பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பு இயக்கம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கிறது இந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழு. எனவே இதனுடைய ஒரு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுகிறார். கட்சிக்கு வழங்கக்கூடிய ஆலோசனைகள், கட்சியினுடைய நிர்வாகிகள் நியமனம், கட்டமைப்பு, இதனுடைய பணிகளுக்கு மிக முக்கியமாக செங்கோட்டையன் இருப்பார் என்று இதன் மூலமாக தெரிகிறது. அதே போன்று கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இதுக்கு அமைப்பு செயலராக செயல்படுவதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையின் மூலமாக தாவேகா கவனம் செலுத்தக்கூடிய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அவர் 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அமைப்பு செயலாளராக இந்த மாவட்டங்களுக்கு செயல்படுவதன் மூலமாக அந்த இடங்களில் தாவேகாவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார்.